என்னைக்கு நீதான் நம்ம எனக்கு பொண்டாட்டி, என்னைக்கு நீதான் நம்ம எனக்கு பொண்டாட்டி. பொக்கரிக்கு பொக்கரி ராஜா, பக்கத்துல பட்டில ராஜா, என்னைக்கு நீதான் நம்ம எனக்கு பொண்டாட்டி. அது பெட்டிட்டு நொறுக்கி யாருக்கு பொண்டாட்டி? என்னது பொக்கிரிக்கு பொக்கிரி ராசா, அதாமா அறிவு ராசா, என்னைக்கு நீதான் நம்ம எனக்கு பொண்டாட்டி. என்னடா அது ஏழை விட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆளா? ஓ நீங்க பாண்ட திரும்பி வாங்கி பாருங்க, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க இப்ப பாடுங்க. பின்பாட்டுனா அப்படித்தானே? ஆமா அதான் பின்பாட்டு. பொக்கிரிக்கு பொக்கிரி ராசா, அதாமா கேஆர் ராஜா, எனக்கு இன்னைக்கு நீதாமா பொண்டாட்டி. சேரலையே ஏப்பா, உன் சம்பளத்துல ஒரு 5000 பிடிக்க போடும் பரவாயில்லையா? நீ பொண்டாட்டின்னு சொன்னா பொக்கிரிக்கு பொக்கிரி நான்தாமா ஏப்பா அந்த டான்ஸ் வந்து அவருக்கு போட்டதா இல்ல உனக்கு போட்டதா? இல்ல இல்ல நீ வாங்கி இந்த குத்து குத்துறிய வேற ஒண்ணும் இல்ல. சும்மா கிடந்த ஆள் ஒண்ணுக்கான ஒசி போட்டு விட்ட காலைல விடுத வரைக்கும் அது வந்து சும்மா இருக்க தொட்டு பேசினா உனக்கு பிடிக்காது தெரியுமா? உன்னைய மாதிரி பொம்பளை பிள்ளைய தொட்டா பிடிக்காது, போட்டு வளர்ப்புனாத்தே பிடிக்கும். என்னம்மா இல்ல உனக்கு அறிவு இருக்குல்ல, அவசியம் இருக்குல்ல. இவன் நெஞ்சில கையா தள்ளிட்டான். என்ன நெஞ்சிலையா? நெஞ்சில கைய வச்சுறா, பதிலுக்கு என்ன செய்யணுமா? ஏமாமா போயும்போது ஒரு பொம்பளை பிள்ளை நெஞ்சில கைய வச்சு தள்ளிட்டு பார்த்து சும்மா இருக்க, அப்ப என்ன செய்யணும்? நீ இந்த பிள்ளை நெஞ்சில கை வச்சு தள்ளுமாமா. நான் நெஞ்சில கைய வச்சு தள்ள நாளைக்கு சங்கத்துல 1 லட்சம் ரூபாய் அவதாரம் கட்ட நீ உட்காந்து வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்கிறியா? உங்க வெள்ளங்கம்லாம் எனக்கு தெரியும், வேற என்னைய பத்தி உனக்கு தெரியாது. ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பையன் நடிக்க கூடாது. ஏமா ஒரு பொம்பளை பிள்ளைய ஒரு ஆம்பளை பையன் நடிக்க அப்படின்னா புல் டாஸ், அதை விட பெரிய யார் மேல கை வைக்கிற? என் மேல கை வச்சுட்டு நாளைக்கு இந்த ஏரியாவில பஸ் ஓடாது, அறந்தாங்கி ஏரியாவில பஸ் ஓடாதுடா. என்ன மாப்பிள்ள உன் மேல கை வச்சிருச்சா? அவள கை வச்சு கை வச்சுட்டாங்க. ஒரு தடவை வச்ச 15 மச்சான் நான் இருக்கேன், நீ உன் மேல கை வச்சுட்டாளா? எதுக்கு இருக்கிற? என்ன ஏது கேட்டு சொல்றதுக்கா? எதுவா இருந்தாலும் இத கேட்டுக்க. இவன் என் மேல கை வச்சுட்டா, என் மேல கை வச்சுட்டீல, எனக்காக என் மாப்பிள்ள ஆல்ரவுண்டர் ராஜா தீ குளிப்பேன். என்ன மசிருக்கடா நான் தீ குளிக்கிறேன்? அவன் தீவாளி மேல் குளிக்கிறதே பெரிய விஷயம். எந்திரிச்சு குளிக்கிறதுக்கே 1 வாரம் ஆகும். அனிதா மரியாதை பேசுங்க. உலகத்தில் சிறந்தவங்க ஆம்பளை, உலகத்தில் சிறந்தது பொம்பளை. ஈபிக்கு 360 செக்ஷன் படி சொல்ற ஆம்பளை தான் மேல, ஈபிக்கு 500 செக்ஷன் படி சொல்ற பொம்பளை மேல. இருமா நீ மேலன்றியே இருந்துட்டு போ. நீ மேல இருந்தான்னா கீழ இருந்தா எனக்கு சோழி முடிச்சா. ஏப்பா நீ எந்த சோழிய பத்தி பேசிட்டு இருக்க? ஆண்டவன் கொடுத்த சொத்து ஆளுக்கு 4 குத்துரு குத்திட்டு போய் யாரா குத்துரு ஒரு வரைபடம் இருக்குப்பா. போத்தா போயா புடிங்கி பொன்னம்பள பேரு, புடிங்கி பொன்னம்பள பேரு என்னை பத்தி உனக்கு தெரியாது. என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. இந்த இடத்துல ஆடுவேன், நானும் ஆடுவேன், ஓடுவேன், நானும் ஓடுவேன், உட்காருவேன், நான் படுப்பேன். மைசெட்டுக்காரன் லைட் ஆஃப் பண்ணி போடுனே காலைல 500 ரூபாய் சேர்த்து நீ 1000 நான் தரேன். லைட் ஆஃப் பண்ணு. எங்க படுக்க சொல்றே? நீ படுக்கறோம்னே அடுத்த ஆடுன்னு சொன்னீங்க. போட்டிக்கு படுப்ப. போட்டிக்கு இதுல உனக்கு எனக்கு போட்டி வந்துருச்சு. உண்மை. இந்த போட்டியில நான் ஜெயிச்சு நீ தோத்து போய்ட்டா நீ எனக்கு பொண்டாட்டி. அதே இது நீ ஜெயிச்சு நான் தோத்துட்டு வச்சுக்க எனக்கு வப்பாட்டி. மண்டே பொளந்து இந்த போட்டியில் நான் ஜெயிச்சு நீ எனக்கு தோத்து போனா நீ எனக்கு பொண்டாட்டி. அதே நீ ஜெயிச்சு நான் தோத்து போயிட்டு வச்சுக்க நான் உனக்கு புருஷன். அசிக்கு புசுக்கடி. நான் ஜெயிச்சு இவங்க தோத்து போனா எனக்கு புருஷனா, இவங்க ஜெயிச்சு நான் தோத்து போனா ரெண்டு ஒண்ணுதானா? ரெண்டுமே ஒண்ணுதாங்க. சரி போட்டியை நீ சொல்றே நான் சொல்றேன், நீங்களே சொல்லுங்க. உனக்கு எனக்கு போட்டி வந்துருச்சுல, இப்ப கேக்குறமா? ஏப்பா ஓ உப்புமா எதுல பண்ணுவாங்க? உப்புமா ரவையில பண்ணுவாங்க. அத்தா அனிதா உன்னை நான் என்ன கேட்டேன்? எதுல பண்ணுவான்னு கேட்டேன். நீ ரவையில பண்றான்ற. ஏமா ரவையில பண்றாங்களா பகல்ல பண்றாங்களா நான் கேட்டேன். என்னம்மா தெரியல. உப்புமா எதுலமா பண்ணுவாங்க? உப்புமா எதுயா சேமியால செய்வாங்க? இல்லம்மா உப்புமா எதுல பண்ணுவாங்கன்னா உப்புமா சட்டியிலதான் பண்ணுவாங்க. அதை விட்டு உப்புமா எதுல பண்ணுவாங்க? அப்ப ரவையில பண்றவங்க. சரி இட்லி தேவை சட்னியா சாம்பார்? இட்லி தேவை சட்னி சாம்பார் கிடையாது, அரிசி உளுந்து தான் தேவை.
அரிசியை உளுந்தையும் போட்டு ஆட்டினா என்ன வரும்? இல்ல, குள குளம்னு வெள்ளையா. பெண்கள் குளிக்கும் போது எண்ணெய் போட்டு குளிச்சா நல்லது. சோப்பு ஷாம்பு போட்டு குளிச்சா நல்லது. ஆமா, மசுறு போட்டு குளிக்கணும். சோப்பு சீயக்காய் ஷாம்பு இதெல்லாம் போட்டு குளிச்சா நல்லது இல்ல. காப்பா போட்டு குளிச்சாத்தே நல்லது. நீ சோப்பை போடுற சீயக்காய போடுற உட்காந்துக்க பாரு பொன்னம்பளை மாதிரி இருக்கியா. அவன் பாட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிருவியா. ஏமா சூப்பருக்கு ஆப்பருக்கு என்ன வித்தியாசம்? சூப்பர்னா என்ன, ஆப்பர்னா என்ன? ஒரு பொருள் வாங்கினா சூப்பர், சரி, அதுக்கு என்னமா கொடுக்கறது? ஆப்பர். அதே கிடையாது. உன்னைய தாலியை கட்டி கூட்டு போனா அது சூப்பர், கூடவே உன் தங்கச்சியை கூட்டு போனா அதே ஆப்பர். தங்கச்சி இல்லனா அக்காவை கூட்டு போயிரு, எங்க அக்காவும் இல்லனா உங்க அம்மாவை கூட்டு போயிரு, எங்க அம்மாவும் இல்லனா என்ன மசருக்கு அந்த குடும்பத்துல கல்யாணம் பண்ணணும்? அடவாமா நீங்க பொம்பளை இல்லாத வீட்டுல கல்யாணம் நாங்கன்னா கிட்டியா அடிக்கிறது. நல்ல வேலைப்பா. பேண்ட் சிப்பும் கோழி முட்டையும் ஒண்ணு. பேண்ட் சிப்பும் கோழி முட்டைக்கு என்ன சம்பந்தம்? கோழி முட்டைக்கு வந்து என்ன வரும்? குஞ்சு. பேண்ட் சிப்புக்குள்ள இருந்து இருந்தா வரும், இல்லாட்டினா வராது. ஆண் கழுதைக்கு மொத்தம் எத்தனை? ஆண் கழுதைக்கு மொத்தம் என்னை விட்டு யாருக்கு? ஆண் கழுதைக்கு 4 கால். அதே கிடையாது. ஆண் கழுதைக்கு மொத்தம் 4 கால். அது எப்படி கேள்வி? நடுவுல ஒரு மூர்த்த கால் போய் பாரு. நான் எதுக்குமா காலை தூக்கிட்டு ஒண்ணு கிடைக்குது? அது கடவுளுடைய படைப்பே அப்படிதான். அதே கிடையாது. நின்னுகிட்டு அடிச்சா வாய்க்கு வந்துடும், அதே காலை தூக்கிட்டு அடிக்குது. ஏமா இப்ப நான் யாரு என்ன தெரியுமா? யாரு நீங்க? பெண்களுக்கு ஓயாத வேலை என்ன வேலை? பெண்களுக்கு ஓயாத வேலை மாரப்ப இழுத்து முடியும். அதே கிடையாது. பெண்களுக்கு ஓயாத வேலை புள்ள பக்கம் வேலை அப்படி சொல்ல மாட்டேன். பெண்களுக்கு ஓயாத வேலை மாறாப்ப இழுத்து இழுத்து மூடக்கூடிய வேலை. ஒரு மாடு 5 மாசம், இன்னொரு மாடு 10 மாசம் எது முன்னால முடியும்? இல்ல, எல்லா மாடுமே பின்னாலவே போடும். என்ன அதிசய பிரவியா இருக்கும். மாட்டுக்கு என்ன போட்டா பால் கறக்கும்? தவிடு புண்ணாக்கு போட்டா பால் கறக்கும். தவிடு புண்ணாக்கு இதெல்லாம் போட்டா பால் கறக்காது. மாடு கண்ணுக்குட்டி போட்டாத்தான் பால் கறக்கும், இல்லாட்டினா 10 படி மூத்திரமே கறக்கும். கண்ணுக்குட்டி போடணும்னா என்ன செய்யணும்? செனக்கி போடணும். இங்க கேளுமா, அதெல்லாம் இருக்கட்டும். நான் யார் தெரியுமா? பெரிய டாக்டர். அப்படியா? இதுவரைக்கும் நான் 100 பொம்பளை போட்டு. அப்ப எனக்கு இந்த டாக்டரே தேவையில்ல. ஊசி போட்டுருக்கேன். 100 பொம்பளை போட்டு டாக்டர் எனக்கு தேவையான்னு கேக்குறேன். நான் கொரோனா ஊசி போட்டேன். கொரோனா ஊசி. கொரோனா டயத்துல 100 பொம்பளை போட்டிருக்கேன். ஆத்தாடி, அப்பன்னா நமக்கு நான் பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கேன். என்ன படிப்பு? நீ விரல விடுறியா? சி எண்ணிக்கையில விரல விடுறியா? பிஆர்சி, எம்பிடிசி, என்என்எல், பிஎல்எஸ்சி, பிஆர்பி. இதெல்லாம் பஸ்ஸுல பேரியா? இந்த பஸ்ல ஏறி போய் படிச்சேன். ஏறி போய் அப்படி என்ன படிச்சீங்க? டாக்டர் குரிய படிப்பு. என்ன படிப்பு? பிஎஃப்இஎல் படிச்சேன். பிஎஃப் எல்லாம் வைக்கீங்க. மாத்திருவாங்க ஊருக்கு. நீங்க மாத்திரியா? எம்பிபிஎஸ் படிச்சிருக்கேன். ஏகல்மா இப்போ உனக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு கேள்வி. உன் பேர் என்ன? என்னோட பேரு சுனிதா. ஓ மை காட், இப்ப எல்லாம் தர முடியாது. நான் வச்சிருக்க ஒண்ணு வாண்டு கொடுத்து விட்டு நான் ஊர்ல தெரியுது. என் பேர் என்ன தெரியுமா? என் பேர் குத்துராசா. என் பேர் தெரியுமா? காட்ராணி. ஓ மை காட், காட்ராணி. குத்துராஜா. காட்ராணி. குத்துராஜா. காட்னா தான குத்த முடியும். நான் ஊசியே சொல்லிக்கிறேன். நான் பாட்டுல ஏதாவது. சரி காட்ராணி. குத்துராஜா. நீ என்ன செய்யணும்? இந்த டாக்டர் பாக்குறதுக்கு கமௌண்ட்ட போய் ஓபி சீட் வாங்கி. இந்த கமௌண்ட் உட்கார்ந்து சைஸே சரியில்லையே. அவர் வெத்தல போட்டு இருப்பாரு, ஊம குத்தா குத்துவாரு. போ சார். வணக்கம் சார். சார் இங்க வாமா. தூத்துக்குடி குத்துறா, தூக்கி போட்டு குத்துறா. என்ன உங்க வாயில? இங்க வாமா. போ போ. உன் பேர் என்ன? சுனிதா. என்னது? ஏய் சுனிதா தேவி. சரி, நேரம் கிடைக்கும் போது. ஏமா உனக்கு எத்தனை? என்னது? புருஷனையா கட்ட? நல்ல வேலைக்கு. வயசு சார் 15.25. ஏமா 15. ஏமா வயசுக்கு வந்துட்டியா? வயசு வேற என்ன, குச்சி எடுத்து குத்துடா. ஆளு ஒரு சைஸா கேக்குற மாதிரி கேள்வி. ஆமா, உன் பேர் எந்த ஊரு? மணப்பாறை தாங்க. எந்த ஊரு? மணப்பாறை ஊரு. மேல 2. எத்தனாவது வீதியில இருக்க? மேல 2வது வீதி. கீழ 1வது வீதி. எனக்கு கீழ 3. என்ன அதிசயமா இருக்குது? ஆஸ்பத்திரி. உனக்கு நல்லா இழுத்து விட தெரியுமா? பழக்க வழக்கம் பத்த சின்ன பிள்ளை இல்ல. மூச்சுமா? எப்படி? மேல உடிச்சு இருக்குமா கீழ திறக்க? எது? மூச்சு. எப்படி பாரு. அப்படி இழுக்கணும். என்ன? கெடுக்கல வா. ஆரம்பத்துல இப்படி இருக்கு, போ போ சரியாயிரும். ஓகேவா? மூச்சு. என்னமா சத்தமே கேட்க மாட்டேது? காதுல வைங்க. எது? இதுக்கு பேர் என்ன சொன்னீங்க? ஓ டெரஸ்கோப். டெரஸ்கோப். ஏமா இது வந்து இல்ல உங்க காதுல வைங்க. சரி ஆமா. காதுல தான. ஐயா நீ சுண்டல் விட்டுருவே. உங்க காதுல தான. ஏன் காதுல வைக்கணும்? உங்க காதுல வைங்க. சரி, இன்ன வரைக்கும் ஜெவனேன்னு தான இருந்த. நான் தான் இடம் தெரியாம வச்சு பாத்துக்கிட்டு இருக்கல. நீயாவது ஓட்டையில பிடிச்சு விடுறா. இல்ல நேத்து நான் அப்படியே ஆயிறது. சரி விடு வா. எல்லாம் நம்ம சரியா போயிரும். ஹலோ பட்டாணி வித்துவாடி நீ. மூச்சு. மூச்சு. பின்னாடி திரும்ப. மூச்சு. 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 நான் அப்பவே சொன்னேன், முட்டையை தின்னுதல தெரியுது. நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் சாப்பிட்ட முட்டை மாசு. சரியான குசுக்கொடி முட்டையா இருப்பாரு. சரி வடுப்பா. அது வாரு. யார் வத்த உள்ளே 2 உள்ள மயங்கி கிடக்குது. ஐயோ இதெல்லாம் உனக்கு பயங்கரமா நோய் பாய்ச்சிருக்கு.
நீ எங்கேயாச்சும் ஊருக்கு போனி நான் கைகாலம் பின்னால் நடமாடி வருது. கையில சூரல்னா வாய் மணல்ல ஒண்ணுக்கு போகுமே போலங்க. இனிமேல் தான் போகணும். உனக்கு வந்து சிக்கன் துணி அந்த உடனே டெஸ்ட் எடுக்கணும். யூரின் டெஸ்ட் ஆட்டுக்கு எடுத்து யூரின் பிடிச்சி எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் காமிட்ட குடு. குடிச்சு மாதிரி சொல்லி உப்பு இருக்கா சக்கரை இருக்கான்னு லேப்புக்கெல்லாம் கொடுத்தா 4 நாள் ஆக்கி போடுவாங்க. இங்க என்ன செய்யற எத்தனை யாரும் இருக்கு ஐயா? நீ நல்லா உட்காந்து ஐயா நாடகத்தை. ஐயா விளக்கு புடிச்சு எதுலாவது புடிச்சிட போகுது. நீ உட்காருங்க செய்ய சரியில்லாம உட்காந்துருக்கிறேன். அவரோட கர்ண கலங்கு தெரியுதா? ஒரு திக்கே சவுந்த போலாம். இது தேனா தைனிக்கு போலாம். இது தேனா தைனிக்கு போலாம். திக்கே சவுந்த போலாம். இது தேனா தைனிக்கு போலாம். இது என்ன போலாம்? அம்மா என்ன இளந்த பழம்? ஆமாங்க. யார்ட்ட இளந்த எப்ப இளந்த என்ன பாட்டி என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆத்தா உன் பழம் எப்படி நான் செஞ்சேன்? நீங்க என்ன ஏன் பழத்தை பத்தி சொல்றதுக்கு? பாத்துறோமா பாப்பா. நீங்க அங்க கிளிதா இல்ல இங்க கிளிதா பாத்து போடுங்க. அனிதாட்ட சொல்லி முடியாதுப்பா. அப்படியே பாத்துறோம் பாத்துறோம். போடு போடு. கையளவு பூஞ்சைக்குள்ள கணக்கில்லாத காட்டுக்குள்ள நான் பூட்ட போரை கலப்பு. வம்பரம்பட்டியில் இருக்கக்கூடிய குட்டி அழகரை வேண்டிக்கிட்டு குட்டி அழகர் சாமியை வேண்டிக்கிட்டு இன்னைக்கு ஓட்ட போறீங்க பொழப்பு. அகத்தா என்று சொல்லி அகத்தா என்று சொல்லி ஆட்டாது ஆட்டாது அண்ணா ஆட்டாது அம்மா ஆட்டாது. மாடு என்ன சினைக்கா ஓடுறோம்? காட்டு ரோசா காட்டு ரோசா காட்டு Thank you.
பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி மறுபடியும் வந்து அப்புறம் லீடர்த்து சொல்லிடுங்க. சரி, 2 ஆம்பளை பாரு போயிட்டு விடு. அதனால அடியே வந்தாலும் வாடி மேலூர் சுண்ணாம்பூர் தாண்டி வந்தாலும் வாடி மேலூர் சுண்ணாம்பூர் தாண்டி போடி ஆயிருச்சு. நாடு பொருந்திருச்சு ரங்கம கட்டழகி நாட்டுப்புற பாட்டை கேளு குங்கும பொட்டழகி தூரம் போகவேனா யாரும் நினைக்கும்படியும் நடக்க வேணாம். அவன் நெடுதூரம் பார்த்தோன்னு எனக்கு அருணாக்கர்லாம் புரு புருன்னு உள்ள கைய விடுறா. உள்ளறதே உள்ளற கைய விட்டாத்தே நல்லா இருக்கும். நீதான் என்னம்மா பண்ற? நீ என்ன மாட்டாஸ்பத்திரியில் ஏழாக்குற உள்ள கைய விடுற? ஏமா உள்ளற நல்லா கைய விடு. மைக் செட்டுக்காரனே லைட் ஆஃப் பண்ணி போடுங்கண்ணே. ஏகே வீடியோ மைக் செட்டுக்காரன் லைட் ஆஃப் பண்ணி போடுங்க. உன்னைய கட்டி பிடிச்ச உடனே அந்த பையலுக்கு அருணாக்கெல்லாம் புருன்னு தான். அதான தூங்கிங்க. கேளுமா, அங்க உட்காந்து பாக்குறது யாரு? என் தம்பி அல்டிமேட் ஸ்டார் அஜய் சிரிப்பு நடிகர் உட்காந்து இன்னைக்கு வீடியோ கவரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமா, அன்பு தம்பி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு எப்படி லவ் பண்ண தெரியுமா? அக்கா நல்ல க்ளோஸா எடுத்து கப்புன்னு எடுத்து ஹெட்லைட் நல்லா தெரியற மாதிரி பாத்துக்க. அதனால எப்படிமா குயிலுன்னு குயிலு அது நீதான் குயிலு அழகுன்னு அழகு அணிதான் இவள் தான் அழகு குயிலே
ஆடாது கிராமத்து குயில் பாட்டிலே ராணி என்னோட குயிலின குயிலு அட நீதா குயிலு நீதா குயிலே ஆடாது கிராமத்து குயில் பாட்டிலே ராணி என்னோட குயிலின குயிலு அட நீதா குயிலு எழுதியதோ இந்த காலம் குயில் பாட்டு சட்டையா கேட்டதோ பலகவன் அழகாக எழுதியதோ இந்த காலம் குயில் பாட்டு சட்டையா கேட்டதோ மனசுல நான் இருப்பது நான் உள்ள நினைத்தது எல்லாமே நடக்கணும் இல்லை மனசுல நான் இருப்பது நான் உள்ள நினைத்தது எல்லாமே நடக்கணும் இல்லை குயிலின குயிலு அது நீதா குயிலு பள்ளிக்கூடம் போகும்போது துணையாய் நிரப்பேன் இரண்டாக புத்தகத்தில் நடுவில் கிடப்பேன் பள்ளிக்கூடம் போகும்போது துணையாய் நிரப்பேன் புத்தகத்தில் நடுவில் கிடப்பேன் மழையில் நனையும் போது குறையாய் வைப்பேன் குந்தலையும் வண்டி முடிய கிட்டாக இருப்பேன் மனசுல நான் இருப்பது தான் உள்ள நினைத்தது எல்லாமே நடக்கணும் மனசுல நினைத்தது உள்ள நினைத்தது எல்லாமே நடக்கணும் குயில் என்ன குயில் அந்த தங்க காடு கொடுத்து நித்தம் நீ திருத்தான் நெஞ்சு பூர நினைப்பு அந்த தங்க காடு கொடுத்து நித்தம் நீ திருத்தான் நெஞ்சு பூர நினைத்தது எல்லாமே நடக்கணும் மனசுல நினைத்தது எல்லாமே நடக்கணும் குயில் என்ன குயில் மஞ்ச போட்டு தேக்கையில மறி கொழுந்தே அப்படி போட மல்லிகை பூவே சபாஸ்தா மாமமைய பிடிக்கலையா சொல்லி சொல்லி மஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லி கொழுந்தே மல்லிகை பூவே மறி கொழுந்தே சொல்லி வந்து கொளுத்தே உன்னை பார்க்க வரும்போது புருஷனும் இருக்கு நானும் சேர்போது என்ன பார்க்க வரும்போது புருஷனும் இருக்கு நானும் சேர்போது தாலி கட்டி இந்த ஊரே போகும்போது அவர புரியும் அதோடு தாய் போது உன்னை சேர என்னால் முடியுமா உன்னை பிரிந்த மனசு தாங்கமா உன்னை பிரிந்த மனசு தாங்கமா எடுத்து வைக்கணும் பின்னால
ஆறு வைக்கிற போச கண்ணார ஏ மச்சான் மச்சான் ஏ மல்லிகை மச்சான் ஏ மச்சான் மச்சான் மல்லிகை மச்சான் சரியில என்ன மூடாத்தி நான் பூவேத்து வைக்கணும் வைக்கிற போச கண்ணார போயிட்டாளா? 2000 குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி என்பது யாது? அப்படியே நம்பப்பட்ட பிள்ளைகளை மட்டும் நம்ப கூடாது. தடிக்கு சொந்த கணக்கு வீதியில் அலையோட்டு அவாடு போயிடுவா. 10 மாசம் சுமந்து பெற்ற தாயை நம்புங்கள் என்பது எடுத்து கூறி ஈ கடிக்காமல் எறும்பு கடிக்காமல் பேணி வளர்க்கப்பட்டவள் என்று சொல்லக்கூடியவள் தாய். ஒரு கண்ணு தெரியாத குருட்டு தாய் தன்னுடைய கணவனை இறந்து போனால் தன்னுடைய மகனை படிக்க வச்ச பெரிய தன்னுடைய நிலங்களை பூரா வித்து படி வைக்கிறா. மகன் படிச்ச பெரிய பணக்கார டாக்டர் ஆயிரான். நான் பெத்த மகனை நீ டாக்டர் ஆயிட்டேன் கட்டி பிடிக்கும் போது 10 படிச்ச பெரிய டாக்டர் என் பக்கத்துல இருக்கா. ஒரு கண்ணு தெரியாத குருட்டு தாயுடைய அம்மா சூறக்கு அசிங்கமா இருக்கு, வீட்டு விட்டு வெளியே போடுன்னு சொல்லி தலைமையில பிடிச்சி வெளியே தள்ளி விடா. இந்த தாயப்பட்டவ அதுகிட்டே போய் சாகக்கூடிய நேரத்துல ஊர் முக்கேஸ்வர கூப்பிட்டு ஒரு கடிதத்தை தள்ளி கொடுத்தாலாம். நான் இறந்துட்டேன்னா என்னுடைய பிரேதத்துல கடிதத்தை வச்சு எரிச்சிருங்க, ஒருவேளை நல்லடக்க செய்ய என்னுடைய மகன் வந்தானா அவன் கடிதத்தை கொடுத்துருங்கன்னு சொல்லி எழுதியிருந்தாராம். அந்த கடிதத்தில் என்ன? அதனால என் மனசை கல்லாக்கிக்கிட்டு என் கண்ணை பிடிங்கி உனக்கு நான் வச்சேன்டா, அதனால என் கண்ணு குருடுன்னு சொல்லி உண்மையை எழுதியிருந்தாராம். இதை படிச்சு பார்த்த மைனாப்பட்டவன் அழுது வருண்டானாம். இதை ஏன் அவங்க சொன்னா, நீங்க உண்மையான ஆம்பளையாக உண்மையான மனிதனாக உண்மையான மகனாக இருந்தா யார் ஒருத்தன் தாய் தகப்பனை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துறானோ அவனே உண்மையான ஆம்பளையாக மனிதனாக மகனாக இருக்க முடியும் என்பதை எடுத்து கூறி அந்த அம்மாவை பாடி நாடக தன்பது. நன்றி, வணக்கம். 100 நாள் சுமந்தே என்னும் மூச்சடக்கி பெற்றெடுத்து பல 100 நாள் தவம் இருந்து என்ன பக்குவமா என்றெடுத்து அம்மா மலையா அம்மா குருடையா உறங்கையேன கட்டி காட்டிலையும் மேட்டிலையும் நித்தம் இருவ நித்தம் சொட்டி எனக்காக பாடுபட்டு சாமி என்னைக்கு நீ சாமி அம்மா சும்மா இல்லடா யாரும் இல்லடா தங்கம் கொண்ட பூமி பூமி என்ன தாங்கிக் கொண்டு சாமி சாமி பெத்தவன நினைச்சா அவன் உத்தமனே அந்த உத்தமியே மறந்தா அவன் செத்தவனே
மாதா என்னக்கும் வந்து பெத்து எடுத்து பாசத்துக்கு முன்னால இன்னுமே சும்மா அங்குக்கு முன்னால இன்னுமே சும்மா இரும்பு அண்டாம துசு தும்பு சேராம இரும்பு அண்டாம துசு தும்பு சேராம தொப்பு கோடி அடித்தெடுத்த கண்ணூருக்கும் பாராமலே கஞ்சி தண்ணி உண்ணாமலே பாரு ஊட்டி வளர்த்தம்மா காலடி மண்ணுக்கு முன்னால் தெரியுது சும்மா காலடி மண்ணுக்கு முன்னால் தெரியுது சும்மா ஆராரிரோ 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 ஆக்கட்டி வீட்டுல கொடுத்து அக்கனும் சொல்லி கொடுத்த அண்ணார கூட கொடுத்து எனக்கு பொழுது கொடுத்த அவன் கட்டி கட்டு கொடுத்து அக்கனும் சொல்லி கொடுத்த அண்ணார கூட கொடுத்து எனக்கு பொழுது கொடுத்த கன வெட்டி நடவு நட்டு கால் சட்ட தச்சு கொடுத்த சீர்பாடு சேர்த்து வச்சு சீரட்டு வாங்கி கொடுத்த கொஞ்ச நேரம் காலம் அந்த வீட்டால் நடிப்பு கொஞ்ச நேரம் காலம் அங்கே பதனிப்பு அம்மா 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 உன்னிட காதல் தமிழ் பரவினுக்க காதல் வந்து நாம் பிள்ள கருத்து எட்டு மூணு சொல்லிவிட்டேன் தாழ்க்கும் தாழ வடிக்க வச்சேன் உன்னை பல வார்த்தை இல்லை அம்மா கண்ணூரி மண்ணுக்கு முன்னால் திரும்பி சும்மா உன்னப்பட வார்த்தை இல்ல அம்மா காலடி மண்ணுக்கு முன்னால் திருநீர் சும்மா 10 மாதம் என்னக்கும் வந்து பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா அன்புக்கு முன்னால எல்லாமே சும்மா
வளர்த்த அம்மா உனக்கு பாலூத்த வந்திருக்கு பாக்கிமகை சொன்ன ஆராயோ ஆராயோ இவ்வளவுதான் பணம் இருந்தாலும் கொடுக்கக்கூடிய மனம் வேண்டும் என்ற முறையிலே வாரி வழங்கக்கூடிய வள்ளல் பெருந்தகை இருக்கக்கூடிய வம்பரம்பட்டி என்று சொல்லக்கூடிய நமது கிராமத்துல குட்டியழகர் சாமி சன்னிதானத்துல அம்மாவுடைய பாடலை பாடியதற்காக 120 ரூபாய் அன்பளிப்பளித்திருக்கிறார்கள். மற்றும் ஒரு நண்பர் ஆரம்பத்தில் அம்மாவுடைய பாடல் கேட்டு 50 ரூபாய் அன்பளிப்பளித்திருக்கிறார். அன்பு சகோதரர் 20 ரூபாய் அன்பளிப்பளித்திருக்கிறார்கள். எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் கொடுக்க வேண்டிய மனம் வேண்டும் என்ற முறையிலே அன்பளிப்பளித்திருக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, மகன் சிங்கப்பூர்ல இருந்திருக்கான், ஆத்தா வீட்டுல இருக்கா. மரியாதைக்குரிய ஐயா அவர்களுடைய சார்பாக 101 ரூபாய் அன்பளிப்பளித்திருக்கிறார்கள். எவ்வளவுதான் பணம் வாரி வழங்கக்கூடிய வள்ளல் பெருந்தகை இருக்கக்கூடிய நமது ஊர்ல குட்டி அழகர் குட்டி ஆண்டவர் சார்பாக 50 ரூபாய் அன்பளிப்பளித்திருக்கிறார்கள். அன்பளிப்பளித்திருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கு நன்றிகள். இந்த வணக்கத்தை உரித்தாய் கொள்கிறேன். அப்படித்தான் பாருங்க, மயங்காரன் சிங்கப்பூர்ல இருக்க, ஆத்தா இங்க இருக்க, அப்ப பாருங்க, அப்பா இறந்து போயிட்டாரு. அன்பளிப்புகளை வாரி வழங்கி இருக்கக்கூடிய மீண்டும் 150 ரூபாய் அன்பளிப்பளித்திருக்கூடிய அன்பு சகோதரர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அப்ப அப்பா இறந்து போயிடாரு, அம்மா மட்டும் வீட்டுல இருக்கா. மயங்காரன் சொல்ல, நான் சிங்கப்பூர்ல பெரிய ஆளா இருக்கேன், நீ ஏமா இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, வீடு நிலங்கரை நகை நட்டு எல்லாத்தையும் வித்துட்டு வா, கூட்டிட்டு போறேன்னு சொல்லி எல்லாத்தையும் விற்க சொல்லிட்டு ஏர்போர்ட்ல கூட்டிக் கொண்டு உட்கார வச்சுட்டு, இருமா உனக்கு ஒரு டீ வாங்கிட்டு வந்து சொல்லிட்டு போறேன். 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது, 3 மணி நேரம் ஆகுது, பெத்த பிள்ளைய காணோம். இந்த தாய் பதறா, 1 மணி நேரத்துக்கு மேல என் மயன் பசி ஒருக்க மாட்டானே, டீ வாங்கிட்டு வரேன்னு சொன்னானே, போன ஆளை காணமே சொல்லிட்டு பதறா. அங்கிட்டு அலமோதரை பார்த்துட்டு அங்க செக்கிங் பண்ணக்கூடிய ஆபீசர் சந்தேகமாகி, ஏமா அங்கிட்டு அலமோதரை நீ யாரு என்ன விஷயம் விசாரிக்கிற போது, என்னுடைய மையன் எனக்கு டீ வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன், என் பிள்ளை பசி ஒருக்க மாட்டேன், காணாமுங்க, அதை பாருங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அங்க அந்த போர்டிங் பண்ணக்கூடிய அந்த லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது 4 மணி நேரத்துக்கு முன்னால போன சிங்கப்பூர் பிளேட்ல மயனாப்பட்ட ஆத்தாவை விட்டுட்டு பறந்து போயிட்டான். இந்த தாயாப்பட்ட என்னஞ்சா, நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு அந்த இடத்துல உட்கார்ந்தா. அங்க இருக்கக்கூடிய அதிகாரி என்னஞ்சாரு, இந்த அம்மாவை கொண்டு போய் அநாத ஆசிரமத்துல சேர்த்தாரு. ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்றேன்னா, எத்தனையோ நாடகங்கள் பார்த்திருப்பீங்க, எத்தனையோ கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. நான் போகக்கூடிய நாடகத்தில் நல்லது ஒரு கருத்துக்கள் மக்களுக்கு விதைக்கணும் ஒரு எண்ணத்தோடு ஊர் மக்களுக்கெல்லாம் விதைச்சுக்கிட்டு வரேன். ஏன் என்ன காரணம் தெரியுமா, நம்மெல்லாம் இந்த உலகத்திற்கு குட்டி ஆண்டவர் தான் தெய்வம் என்று காட்டியவள் யாருன்னு கேட்டா, தாயும் தகப்பனும் தான் முதல் தெய்வம். நீ 1000 கோயிலுக்கு அன்னதானம் போட்டாலும், 1000 கோயிலுக்கு நீ பாத யாத்திரை போனாலும், அதே சொல்ல பெத்த தாய் தகப்பனை யார் ஒருத்தர் பேணி காப்பாற்றாமல் எந்த ஒரு அன்னதானம் போட்டாலும் அந்த சாமி எந்த சாமியும் சுயேச்சம் செய்யாது. ஏன்னா நீ வாழ்வதற்கு கருவறை என்று சொல்லக்கூடிய அறையிலே ஒரு அறை வைத்து, அதே சொல்ல போனா தன்னுடைய உடம்பிலே கருவறை என்று சொல்லக்கூடிய ஒரு அறை வைத்து உதிரத்தை ரத்தத்தை பாலா கொடுத்தவதான் தாய். அப்பேற்பட்ட தாய்க்கு நீ வீடு கட்டும்போது வீட்டுல ஒரு அறை வைத்து கடைசி வரை ஒரு பிள்ளை மாதிரி நீ பாவிக்க என்றால் நீ நரகத்திற்கு செல்வாய் என்பது முன்னாலே எழுதி வைத்திருக்கக்கூடிய முன்னோர்களுடைய சாபம். என்ற காரணத்தினால நீங்க எல்லாம் தாய் தகப்பனை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துங்கள் என்று எடுத்து கூறி வாய்ப்புக்கு நன்றி உரிய நமது ஊர் கிராமத்தார்களுக்கு, இளைஞர் நற்பணி மற்றவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நாடகத்தின் நன்றி, வணக்கம்.
மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் சார்பாக இங்கு 50 ரூபாய் அன்பை பளித்திருக்கோம். ஐயா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்கள் அத்தனை பேருக்கு நன்றி இழந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். வம்பரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ குட்டி ஆண்டவர் திருக்கோவில் புறவி எடுப்பு விழாவை முன்னிட்டு மதுரை பாண்டி நாடகம் வைத்திருக்கிறார்கள். அதே ஆடி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று அந்த நாடகம் நடைபெற உள்ளது. அந்த நாடகத்தின் அமைப்பாளர் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் வீரசேகர் அழியா நிலையைச் சேர்ந்த அன்புக்குரிய சகோதரர்கள் இந்த நாடகத்தை அமைத்தவர் தான் அந்த நாடகத்தையும் அமைத்திருக்கிறார். அந்த நாடகத்தை கண்டுகளிக்கும்படி வேண்டியுரிமை கேட்டுக்கொண்டு அந்த நாடகத்தின் உபயதாரர்கள் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தெய்வ திரு வேணா சாவண்ணா சாத்தான் மற்றும் நலமுடன் வள்ளி குடும்பத்தார்கள் வம்பரம்பட்டியைச் சேர்ந்த அவர்கள் குடும்பத்தின் சார்பாக உபய நாடகமாக மதுரப்பாண்டி நாடகம் வைத்திருக்கிறார்கள். அதில் கருப்பையா அவர்கள் வெள்ளச்சாமியாகவும், பூவதி வெள்ளையம்மாளாகவும், பிரபாகரன் சேதுபதி மற்றும் பாண்டிமுனியாகவும், முருகேசன் ஹார்மோனி இசைக்க, சரத்குமார் பபனா நடிக்க, கலைமணி டான்ஸாக நடிக்க, மற்றும் பாலகிருஷ்ணன் ஜல்லிக்கட்டு காளையாகவும், மிருதங்க சக்கரவர்த்தி நைனா கோபி அவர்கள் மிருதங்க டோலக் மற்றும் பி பாண்டித்துறை ஆல்ரவுண்டு தியாகராஜன் சீன்தாளம் அன்றைய தினம் நாடகம் நடைபெறும். நாடகத்தை கண்டுகளிக்கும்படி வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.